வீழ்ச்சியில வாடவும் கூடாது, எழுச்சியில ரொம்ப மகிழ்ச்சி அடையவும் கூடாது. இத நான் ஓசோவினுடைய வாழ்வின் உண்மை என்கிற கதையோடு பொருத்தி பார்க்க நினைக்கிறேன். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு வைர மோதிரம் செய்யணும்னு ஆசை. அந்த வைர மோதிரத்துல ஒரு 3 வரி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை எழுதணும்னு சொல்றாரு. பெரும் புலவர்கள் எல்லாம் முயற்சி செய்யறாங்க, முடியல, எழுதவே முடியல. அங்க அந்த ராஜாவின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதியவர், இதை நான் எழுதி தரவா என்று கேட்டார். பெரிய புலவர்களாலே எழுதி தர முடியவில்லை, உங்களால் எழுதி தர முடியுமா என கேட்டபோது, ஆம் எழுதி தர முடியும். உங்கள் அப்பா ராஜாவாக இருந்த போது ஒரு சித்தர் வந்திருந்தார், அவருக்கு நான் பணிவிடைகளை செய்தேன், போகும்போது எனக்கு இந்த வாசகத்தை கொடுத்து விட்டு போனார் என்று சொல்கிறார். சரி, அதை எழுதி கொடுங்கள் என்று எழுதி மடித்து மோதிரத்தில் வைத்து விட்டார். சிறிது காலத்தில் பக்கத்து நாட்டு அரசன் போர் தொடுத்து வந்து விட்டான். போரிலே எல்லாவற்றையும் தோல்வி அடைந்து விட்டு அந்த ராஜாவை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு ஆட்கள் வருகிறார். அவர் குதிரை வண்டியிலே ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மலை முகடு, மலை முகடுல அதுக்கப்புறம் வழியே இல்லை, ஒரு இடத்துல நின்னுட்டாரு. அப்பதான் யோசிக்கிறாரு, நான் ஆபத்தான காலகட்டத்தில் படிச்சா எனக்கு உதவி செய்யற ஒரு கடிதத்தை தான், ஒரு 3 வார்த்தையை தான் எழுதி என்னுடைய மோதிரத்துல வைக்க சொல்லியிருந்தேன், அதை எடுத்து படிக்கலான்னு அந்த மோதிரத்தை எடுத்து அந்த செய்தியை படித்தார். அந்த செய்தி என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும் என்று இருந்தது. படித்தவுடன் மனம் அமைதியானது. அவரை துரத்தி கொண்டு வந்த அந்த குதிரைகள் எல்லாம் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வேறு வழி போய்விட்டார்கள். பிறகு படைகளை திரட்டி அந்த நாட்டையே வெற்றி பெற்று விட்டார் அந்த அரசன். வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் சந்தோஷமாக அந்த குதிரை வண்டியில் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது கீழிருந்து அந்த முதியவர் சொன்னார், இப்பொழுது அந்த மோதிரத்தை எடுத்து படியுங்கள், மோதிரத்தில் இருக்கும் செய்தியை படியுங்கள். அது ஆபத்தான காலத்தில் தானே படிக்க வேண்டும் என்றார். இல்லை, படியுங்கள் என்றார். அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருந்த அவர் அந்த செய்தியை எடுத்து படிக்கிறார். இதுவும் கடந்து போகும் என்று இருந்தது. அதனால் மனம் அமைதி கொண்டது. இதுதான் வாழ்க்கையில் உண்மை. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அது போயிடும், எவ்வளவு பெரிய இன்பமாக இருந்தாலும் அது நிலையில்லாதது என்று மிக நுட்பமாக அந்த கதையை அழகாக எழுதியிருப்பார். அந்த கதை தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆக வாழ்க்கையில் இந்த இன்பம் துன்பம் என்பது இரவு பகல் போல. இன்பம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் துன்பம் என்கிற ஒன்று இருக்கும். நம் வாழ்க்கையில் இந்த துன்பத்தை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை, என்னோடு சேர்த்து நீங்களும் தான். அந்த துன்பம் என்பது உங்களுக்கான சோதனை. அதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும், வாழ்க்கையில் சாதனை என்கிற ஒன்றை நிச்சயமாக அடைவீர்கள்.